சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய நீராக இன்னைக்கு கேன் வாட்டர் தான் இருக்குது. ஆனால் அந்த கேன் வாட்டர் உண்மையிலேயே சுத்திகரிக்கப்பட்டதா, என்னென்ன பிரச்சனைகள் இதில் இருக்குது, மறைமுகமாக நம்ம உற்று நோக்க வேண்டியது என்னென்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். குடிநீரை கேன்களில் அடைத்து விற்கும் போது அதனை உணவுப் பொருட்களாக கருதுகிறது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம். அதன்படி 20 லிட்டர் கேன்களில் அடைத்து விற்கப்படும் குடிநீர் எப்படி விதிகள் படி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை இந்திய தர நிர்ணயத்துறை பின்வருமாறு வலியுறுத்துகிறது. காய்ச்சிய தண்ணீரை சாண்ட் பில்டர் இயந்திரத்திற்கு அனுப்பி தண்ணீரில் இருக்கும் மண், தூசு ஆகியவை நீக்க வேண்டும். நிலக்கரியால் நிரப்பப்பட்டிருக்கும் ஆக்டிவேட்டட் கார்பன் பில்டர் இயந்திரத்தில் தண்ணீரை செலுத்தி தண்ணீரின் கடினத்தன்மை குறைக்கப்பட வேண்டும். மைக்ரான் பில்டர் பிராசஸ் முறையில் தண்ணீரில் இருக்கும் நுண்கிருமிகளை நீக்க வேண்டும். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் இயந்திரத்தில் தண்ணீரை செலுத்தி எதிர் சவ்வூடு பரவல் தொழில்நுட்பம் மூலம் தண்ணீரில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் கனிமங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இந்த தண்ணீரை கொதிக்க வைத்து அல்ட்ரா வயலட் பல்ப் தொழில்நுட்பம் மூலம் புற ஊதா கதிர்களை பாய்ச்சி வைரஸ், பாக்டீரியா கிருமிகள் நீக்கப்பட வேண்டும். இந்த செயல்பாடுகளுக்கு பிறகு 51 வகையான சோதனைகளுக்கு பிறகுதான் கேன்களில் அடைக்கப்பட்டு குடிநீர் விற்பனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சூரிய ஒளி படும்படி வைக்கக்கூடாது. ஒரு கேன் 20 முறை மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்படாமல் கடைகளில் விற்கப்படும் கேன் வாட்டரையும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரையும் சோதனைகள் மூலம் ஒப்பிட்டு விளக்குகிறார் முன்னாள் உணவு கலப்பட தடுப்புத்துறை அதிகாரி சந்தானராஜன். அதில் ஒரு கேன் வாட்டர் அந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்காதவர் மூலமாக வந்ததுன்னு சொன்னால் அதனுடைய தரத்திற்கு உத்தரவாதம் கிடையாது. இதுதான் இன்றைக்கு கூடிய நிலைமை. ஸோ அதனால் நுகர்வோர் நமக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்ன பார்த்து வாங்கணும், உங்களுடைய உரிமை கொடுக்கக்கூடிய பணத்துக்கு நீங்கள் தரமான பொருளை உங்களுக்கு பெறுவதற்கு உரிமை இருக்கிறது. நீங்கள் பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னால் உடனே ரசீது வாங்கணும். அப்போ தான் நாளைக்கு இன்னார்கிட்ட இந்த பொருள் நான் இந்த விலைக்கு வாங்கினேன், இது சரியில்லை அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணவோ ஒரு கோர்ட்டில் கேஸ் போடவோ முடியும். சென்னைக்கு காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளில் இருந்து குடிதண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. கேன் வாட்டர் நிறுவனங்கள் ISI, FSSAI ஆகிய முத்திரைகள் இல்லாமலேயே கேன் வாட்டர் விற்பனை செய்து வருவதாகவும், ஒரு சில நிறுவனங்கள் இந்த முத்திரையை போலியாக பயன்படுத்தி வந்துள்ளதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. சிலர் சுத்திகரிப்பு செய்யாமலேயே விற்பனை செய்கின்றனர். சிலர் தண்ணீரில் அலுமினியம் சல்பேட் படிகாரத்தை போட்டு சுத்திகரிப்பதால் கிட்னி, நுரையீரல் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது என எச்சரிக்கின்றனர். தள்ளுவண்டி கடைகளின் மீதும் நம்ம கவனத்தை செலுத்தி அந்த கடையே நேரடியாக போய் செக் பண்ணக்கிறது இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பவர்ஸ் இருக்குது. ரெண்டாவது தள்ளுவண்டி கடைக்காரங்களுக்கும் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க லைசன்ஸ் கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் அவங்க அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த மாதிரி தள்ளுவண்டி, ஃபாஸ்ட் ஃபுட் எதெல்லாம் இருக்குதோ, எப்படி மீன்பாடி வண்டிக்கெலாம் நம்ம லைசன்ஸ் கொடுத்தோமோ அந்த மாதிரி இது மாதிரி தள்ளு வண்டிங்களுக்கெல்லாம் லைசன்ஸை கொடுத்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு லைசன்ஸ் அத்தாரிட்டி நம்ம லைசன்ஸ் இஷ்யூ பண்ணி அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்களெல்லாம் கொண்டு வரணுன்றது எங்களுடைய கோரிக்கை. கோடை காலத்தை பயன்படுத்தி புற்றீசல் போல் விதிகளை மீறி குடிநீர் விற்பனை நிறுவனங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. அத்தகைய குடிநீரை குடிப்பதால் தொண்டையில் பிரச்சினை, அடிக்கடி காய்ச்சல், வயிற்று வலி என உடல் உபாதைகள் அதிகம் வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முதல்லலாம் யாரும் கேன் வாட்டரை யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வெல் வாட்டரு இல்லைனா போர் வாட்டர் இதை ஃபில்டர் பண்ணி தான் குடிப்பாங்க. இப்போ என்னென்னா ஆக்சுவலாக ஃபுல்லாக கேன் வாட்டரு, எல்லாமே கேன் வாட்டர் தான் ஆகிப்போச்சு. கேனில் லாஸ்ட் வீக் கூட பார்த்தேன், கேனில் ஒரு சின்ன பூச்சி ஒன்று இருந்தது. அதனால் அது குடிக்கிறனால பல டிசீஸ் வருது அப்படின்னும் போது இப்போ அதுக்கு தான் ஒருத்தர் ஆக்வா கார்டு கேட்டார். சரி, நம்மளோட நேச்சுரல் வாட்டரை இல்லைனா கார்பரேஷன் வாட்டரை நம்ம பியூரிஃபை பண்ணி குடிக்கலான்ட்டு இப்போ லாஸ்ட் வீக் அவர் வர சொல்லியிருக்கேன். நிறைய ப்ராப்ளங்களும் இருக்குது கேன் வாட்டரில். ரெண்டாவது அவங்க கொடுக்குற காஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபில்டர் பண்ணி பியூர் பண்ணி கொடுத்தா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். குடிநீரை ஒரு நிறுவனம் விதிகளை பின்பற்றாமல் வழங்குவது சட்டப்படி குற்றம். அதனை அரசு நிறுவனம் வேடிக்கை பார்க்க கூடாது. குடிநீரில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒளிப்பதிவாளர் சுரேஷ் மற்றும் லட்சுமிபதியுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.